ஒரு கிளைண்ட் வந்து என்ன அப்ரோச் பண்ணி கேட்டாரு. அவர் வேற ஒரு விஷயத்துக்கோசம் எனக்கு கிளைண்டா இருந்தாரு. இந்த விஷயத்த பண்ணலாமான்னு சொல்லி என்கிட்ட ஒரு சஜஷன் மாதிரி கேட்டாரு. நான் அதுக்கு ஸ்ட்ரிக்டா நோன்னு சொல்லிட்டேன். என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, சேலரி வந்து நீங்க ஒரு கம்பெனி விட்டு ஒரு கம்பெனி மாறுறீங்க, சேலரி வந்து உங்களுக்கு பத்தல முன்ன இருந்த கம்பெனில. ஸோ நெக்ஸ்ட் கம்பெனில வந்து அதிகமா வேணும் அப்படின்றக்கோசம் பே ஸ்லிப்பை வந்து எடிட் பண்ணி வேற கம்பெனில வந்து சப்மிட் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப பெரிய அஃபென்ஸ். நானும் வந்து பல கேஸ் பார்த்துருக்கேன். பல பல கம்பெனிக்கு வந்து நான் அந்த கேஸ் எடுத்து நடத்திட்டும் இருக்கிறேன். இது ரொம்ப பெரிய அஃபென்ஸ். அதாவது நீங்க டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணிட்டு எல்லாமே ஸ்மூத்தா தான் போகும். ஆனா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் நீங்க ப்ரீவியஸா ஒர்க் பண்ண கம்பெனி எல்லாமே செக் பண்ணுவாங்க. அது போக இந்த பிஎஃப் இந்த மாதிரி டோட்டல்லாம் போயிட்டு ஈஸியா செக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாதீங்க. ரொம்ப பெரிய அஃபென்ஸ் இது. அதாவது உங்களுக்கு ஏதாவது ஸ்கில் வளர்த்துக்கிட்டோம்னா நீங்க சேலரியை வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லி நெக்ஸ்ட் கம்பெனில கேட்கலாம். ஆனா இந்த மாதிரி ஃபோர்ஜரி பண்ணி நீங்க கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய விஷயமா வந்து முடிஞ்சிடும். அப்போ உங்களால வாழ்நாள் ஃபுல்லா எந்த கம்பெனியும் ஒர்க் பண்ண முடியாத மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி ஃபோர்ஜரி விஷயம்லாம் பண்ணாதீங்க. நேரமே என்ன இருக்கோ அதை வச்சு நீங்க சேலரி வந்து அதிகமா இன்க்ரீஸ் பண்ணி எப்படியெல்லாம் எப்படியெல்லாம் வந்து நிறைய சேலரி வாங்கன்றதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணாதீங்க தயவு செஞ்சு.